சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. 96 திரைப்படத்தின் மூலமா தென்னிந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச இயக்குனர் தான் பிரேம்குமார். இவருடைய இயக்கத்துல அடுத்ததா வெளிவந்த திரைப்படம் தான் மெய்யழகன். இந்த படத்துல நடிகர் அரவிந்த் சாமி, கார்த்தி நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அவைலபிளா இருக்கு. படத்தினுடைய நாயகன் அரவிந்த் சாமி தஞ்சாவூரை சேர்ந்தவராக இருக்காரு. அவருடைய குடும்பத்தினுடைய சொந்த வீடு அவருடைய குடும்பத்தினுடைய கையை விட்டு போகுது. சொந்த வீடு அவருடைய குடும்பத்தின் கையை விட்டு போனதுனால அதே ஊர்ல இருக்க அவங்க பிரியம் இல்லாம சென்னைக்கு போறாங்க. சென்னைக்கு போய் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிச்சு தன்னுடைய தங்கையின் திருமணத்துக்காக அரவிந்த் சாமி தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு. மனதுல சின்ன தயக்கத்துடன் அந்த ஊருக்கு போறாரு. போன இடத்துல அவருக்கு சொந்தக்காரரா கார்த்தி வராரு. கார்த்தி அரவிந்த் சாமிய அத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோட அழைக்கிறாரு. ஆனா அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாரு, அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அன்னைக்கு இரவு சென்னைக்கு போறதுக்காக அரவிந்த் சாமி இரவு பஸ் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஆனா இரவு பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால அவருடைய வாழ்க்கையில அன்று இரவு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அண்ட் டூஸ்டே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த மெய்யழகன். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி கூடவே பயணிக்கிற மாதிரி தான் இருக்கு திரைக்கதை. எமோஷனலான காட்சியாகட்டும், அதே போல பதற்றத்தை வெளிப்படுத்துற அந்த காட்சியாகட்டும், அன்பாகட்டும், பயமாகட்டும், இது எல்லா இடத்துலயுமே பட்டையை கிளப்பியிருக்காரு அரவிந்த் சாமி. தன்னுடைய மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அரவிந்த் சாமி நடிப்பின் மூலமா படம் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நடிப்புல பட்டையை கிளப்பியிருக்காரு கார்த்திக். அதாவது என்னதான் வயசானாலும் மனதளவுல சின்ன புள்ளத்தனமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட அந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பா அரவிந்த் சாமி, கார்த்திக் இவங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க கூடவே நம்மள பயணிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் முழுக்க திரைக்கதை வசனங்கள் மூலமாவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர். இது ஒரு புதிய திரை அனுபவத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு கத்தி, ரத்தம், வன்முறை, துப்பாக்கி இது எதுவுமே இல்லாம ஒரு அமைதியான ஒரு எமோஷனலான ஒரு படத்தை பார்த்து ஒரு உணர்வு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்காகவே இயக்குனர் பிரேம்குமாருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஒளிப்பதிவு, பின்னணி இசை எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். குறிப்பா எமோஷனல் டச் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். பின்னணி இசை எமோஷனலை நல்லாவே ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னு தான் சொல்லுவோம். மொத்தத்துல இந்த மெய்யழகன் அன்பின் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 4. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.